உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலா அஸ்தஹி மின் ரஜுல் தஸ்தஹி மின்ஹுல் மலாயிகா. உஸ்மானை பார்த்து ஆயிஷா, அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள் வெட்கப்படுகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடம் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு பெரிய பக்குவமானவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வலது கையில் தன்னுடைய கையை வைத்து இஸ்லாத்தை ஏற்ற நாளில் இருந்து தன்னுடைய மறைவிடத்தை வலது கையால் தொட்டது கிடையாது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. சொன்னாங்க, சுவர்க்கத்தில் என்னுடைய நண்பன் உஸ்மான். அழுகிறார். சஹாபாக்கள் கேட்டாங்க, உஸ்மான் கபரை பற்றி சொன்னால் மாத்திரம், கபரிடம் வந்தால் மட்டும் மாத்திரம் இவ்வளவு பயமா உங்களுக்கு? நரகத்தை சொன்னா கூட நீங்க இப்படி அழுகிறல்லே, சொர்க்கத்தை சொன்னா கூட இப்படி அழுகிறல்லே. இல்ல சஹாபாக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், மா ரஅய்து மன்தரன் கத் இல்லா வல் கப்ரு அஃதஉ மின்ஹு. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கபரை விட பயங்கரமான எந்த காட்சியையும் நான் கண்டது கிடையாது, அதனால் தான் அழுகிறேன். சகோதரர்களே, சஹாபாக்கள் பயந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 3 முறை சொன்னார்கள் ஒரு சபையில், இஸ்தஈது பில்லாஹ் மின் அஸாபில் கப்ர். மக்களே, கபருடைய வேதனையை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுங்கள். கபருடைய வேதனையை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுங்கள். ஏன் தெரியுமா? கபர் எவ்வளவு பயங்கரமானது தெரியுமா? கபரிடம் இருந்து யாரும் தப்ப முடியாது.